KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். செய்தி அலசல்ல நாம் பார்க்கவிருப்பது என்ன அப்படின்னா, திமுக அதிமுகவை கடுமையாக சாடிய உயர்நீதிமன்றம் ஏன் என்ன நடந்தது, இன்று ஒரே நாளில் எம்பி எம்எல்ஏக்களுக்கான பலவிதமான வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் வந்தது. அந்த வழக்குகள் அடுத்தடுத்து விசாரிக்கப்பட்டது. 2 வழக்குகள் அடுத்தடுத்து வருகிறது. ஒன்று, திரு செல்லூர் ராஜு அவர்கள் அரசு பற்றி, முதலமைச்சர் பற்றி அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் பேசிட்டார் அப்படின்னு தொடரப்பட்ட அவதூறு வழக்கு வருகிறது உயர்நீதிமன்றத்தில். அந்த வழக்கு மதுரை நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு. அதை எதிர்த்து அந்த வழக்கை ரத்து பண்ணுங்க, நான் ஒரு எதிர்க்கட்சியாக என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினேன் அப்படின்னு செல்லூர் ராஜு அவர்கள் தாக்கல் செய்த மனு. அந்த மனு விசாரணைக்கு வருகிறது. அதனை நீதிபதி அவர்கள் விசாரிக்கிறார், திரு வேல்முருகன் அவர்கள். அதே போல அடுத்ததாக அதிமுக அலுவலகம், திரு OPS அவர்கள் அதிமுக அலுவலகத்துக்கு போகிறப்போ வானகரத்தில் பொதுக்குழு 2வது பொதுக்குழு நடைபெற்ற போது அந்த சூழலில் அதிமுக அலுவலகத்தில் தள்ளுமுள்ளு, கலேபரம், சூறையாடலாம் நடந்தது இல்லையா? அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுங்க அப்படின்னு திரு சிபி சண்முகம் முன்னாள் அமைச்சர் அதிமுக தரப்பில் இவர் முன்வைத்த கோரிக்கை இதுவும் அங்கே வருகிறது. ஏன்னா இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்களா எம்பிக்கள் அல்லது எம்எல்ஏக்கள், அதனால் இந்த வழக்குகள் வருது. இதே மாதிரி இன்றைய தினம் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்திருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இந்த 2 வழக்குகளிலுமே நீதிபதி விசாரிக்கிறார். அப்போது அதிமுக தரப்பு, அதாவது திரு செல்லூர்ராஜ் அவர்களுடைய தரப்பு, இன்னொரு திரு சிவி சண்முகம் அவர்கள் தரப்பு ஒருபுறம், அரசு தரப்பும் அதிமுக தரப்பும் மாறி மாறி வாதங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வருகிறது. 2 வழக்குகள்லையுமே முதலமைச்சருடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அரசு தரப்பு, அதிமுக தரப்பு ஜனநாயக கடமை தான் ஆற்றினோம், அதில் களங்கம் விளைவிக்கப்படலை என்ற அந்த குற்றச்சாட்டு. அரசு விசாரிக்கிறது, காவல்துறை விசாரிக்கிறது அப்படின்னு 2வது வழக்கில் அரசு தரப்பு சொல்ல, இல்லை இது சிபிஐ விசாரித்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு திரு சிபி சண்முகம் தரப்பு, அதிமுக தரப்பு சொல்ல, இப்படி மாறி மாறி குற்றச்சாட்டுகள் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் பார்த்த நீதிமன்றம் சில கருத்துக்களை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அதுதான் குறிப்பிடத்தக்க கருத்தாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, இரு கட்சியினருமே மக்களை பற்றிய அக்கறை இல்லை, நீங்க மாறி மாறி குற்றச்சாட்டுகளை தான் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. திமுக அதிமுக 2 கட்சிகளையுமே நீதிபதி குறிப்பிட்டு இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. மாறி மாறி இதே போல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளீர்கள், இவ்வாறு செய்வது நாட்டுக்கு நல்லது செய்யும் எண்ணம் இல்லையா அப்படின்ற கேள்வியையும் ஏற்படுத்துவதாக நீதிபதி அவங்க கேட்டிருக்காங்க. அதிமுக திமுக மேலான சாடலாக இது பார்க்கப்படுகிறது. உங்கள் வழக்குகளை மட்டும் தொடர்ந்து விசாரித்தா போதுமா, வேறு வழக்குகளை விசாரிக்க வேண்டாமா அப்படின்ற கேள்விகளையும் நீதிபதி கேட்டிருக்காரு. இதை பார்த்து வரக்கூடிய இளைய தலைமுறை எப்படி உருப்படும், இதற்கு நீங்கள் இது போன்ற குற்றச்சாட்டுகள் தான் அவங்களை கொண்டு போகிறீங்களா அப்படின்ற விஷயங்களையும் நீதிபதி அவர்கள் எழுப்பியிருக்கிறாங்க. ஒரே நாளில் திமுக அதிமுக 2 பேருக்குமே நீதிபதி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த அப்சர்வேஷன் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.